மிஸ்டிக் ஸோ வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மேரேஜ், அதாவது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நடக்க போகிற மேரேஜோடைய கான்செப்டு. ஸோ அதை பற்றி வந்து ஒரு ஃபுல் ரீடிங், ஒரு லாங் ரீடிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மேரேஜ் லைஃப் பற்றி ரீடிங் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அதனால தான் நான் இன்றைக்கி அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ரீடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து ஃப்யூச்சர் லைஃபுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களோட ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இது வந்து கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ நாட் ஃபார் ஸ்பெசிஃபிக். உங்களுக்கு வந்து பர்சனலாக ரீடிங் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக ஒரு கிளாரிட்டியோடு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த கார்டை வந்து நான் சஃபில் பண்ண போகிறேன். ஸோ கார்டு எனர்ஜியோடு கனெக்ட் ஆகிக்கோங்க. நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஒரு 7 கார்டு மட்டும் நம்ம புல் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதிலே வந்து சொல்லுங்கள் ஸ்பிரிட், அவங்களோட கனெக்டிவோட மேரேஜ் இனிஷியாலிட்டி, அதாவது ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இப்போ நம்ம 7 கார்ட்ஸ் எடுத்துட்டோம். ஸோ கார்டை இப்போ ரிவீல் பண்ணிடலாம். இப்போ ஓவரால் நம்ம கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரேஜ் டைமிங் பார்க்குறோம். டைமிங் வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸு. ஸோ இது வந்து ஒரு நியூ சாலிட் பிகினிங் தான். அண்ட் தென் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டேபிளான ஆஃபர் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வருது. சடன் ப்ரப்போசல் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் எனர்ஜி காட்டுது. ஸோ இது வந்து ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் கார்டு. இது வந்து கேஷுவல் கிடையாது. ஸோ தென் வந்து உங்கள் பார்ட்னரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து பாஸ்டில் நிறைய ஹர்ட் ஆகிருப்பார். ஸோ அதை வந்து கேரி பண்ணுறவராக இருப்பார். ஸோ எமோஷ்னலாக சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ ரெக்ரெட்டு, கில்ட்டு இந்த மாதிரியான ஒரு நேச்சரோடு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து மூட் ஸ்விங்ஸோடு இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை மேலாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பாஸ்ட் ஹர்ட்டை வந்து ஹீல் பண்ணுற பீரியடில் இப்போ இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பார்ட்னர் வந்து இன்கம் இம்பேலன்ஸு. ஸோ அந்த இன்கமில் வந்து இம்பேலன்ஸ் மாதிரி ஸ்டேஜ் இருக்கும். பட் ஆனால் வந்து டெம்பரரி டைட் ஃபேஸாக இருக்கும். ஸோ இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியடு. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த மணியை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி அதை பண்ணணும். அதே மாதிரி கம்பேட்டபிலிட்டியில் வந்து எமோஷ்னல் கார்டிங் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ பொசசிவ்னஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. லவ் இருக்கும், பட் ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். தென் வந்து ரொமான்டிக் பாண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஸ்மால் ஈகோ கிளாஷஸ் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க மட்டும் டாமினன்ஸ் காட்டலாம். ஸோ கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்குது, பட் ஆனால் ஆர்கியூமெண்ட்னால வந்து ஃபயர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸு, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு லீகல் ட்ரெடிஷ்னல் மேரேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்டு. ஸோ ஃபேமிலி வந்து அப்ரூவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ளே பண்ணோம் உங்களோட ஃபேமிலி லைஃப்பில். ஸோ மேரேஜ் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் நடக்கும்.
அவுட்கம் பார்க்கும்போது நைட் ஆஃப் கப்ஸு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனு. ஸோ ரொமான்ஸ் கண்டினியூ ஆகும். எமோஷ்னலி வந்து மெச்சூரிட்டி க்ரோ தெரியுது. செப்பரேஷன் எனர்ஜி கிடையாது. ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து லவ் வந்து வின் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து மேரேஜ் வந்து டெஃபினெட்லி நடக்கும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது. இனிஷியல் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஓவரால் எனர்ஜி வந்து குட். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி இன்ஃபனைட் பிளஸிங் கிவ் யூ சோல். தேங்க்யூ.